refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. ஏங்க சிஎஸ்கே டாப் 4க்கு போகுமா, பிளே ஆஃப்ஸ்லாம் விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல பேர் கேட்டுக்கிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஐடியா படிச்சுக்கோ. ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ நம்மளுடைய சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து டாப் 4 போவாங்களா இல்லையான்ற டவுட் உங்கள் எல்லாருடைய மைண்ட்லையும் இருக்கும். ஆனால் அதுக்கு பதில் என்னங்கிறது ரொம்ப முக்கியமாக இல்லையா? சிஎஸ்கேக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது, போகுமா போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. சிஎஸ்கே போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் வந்து இதுக்கு வந்து என்ன காரணங்கிறத கேளுங்க. இப்போ வரப்போகிற மேட்ச் எல்எஸ்டிக்கு அகெயின்ஸ்டா. ஏற்கனவே வந்து எல்எஸ்டி எப்போ தான் நம்ம போட்டு அடிச்சு அவ்வளோதானா நீங்கள்லாம் ரொம்ப டம்மி பீஸாக இருக்கே தம்பி அப்படின்னு அடிச்சு முடிச்சுட்டு இப்போ தான் டமால்னு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே எல்எஸ்டி கூட இன்னொரு மேட்ச் அப்படிங்கும்போது ஐயே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்எஸ்டியை நம்ம இப்போ இன்னும் புழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் கிரவுண்டில் அவங்கள பிறந்தோம். இப்போ அவங்களோட கிரவுண்டுக்கு நம்ம போகிறோம். அதனால் லைட்டாக கொஞ்சம் வந்துட்டு டிச் பண்ணி விடாமல் இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் நம்ம வந்து பார்த்துக்கணும். இதில் வந்து பிரின்ஸ் யாதவ்லேருந்து, திக்வேஸ்வரத்திலேருந்து, முகுல் சௌத்ரியிலேருந்து நிறைய நன்கநல்ல வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு யாரும் சொல்லலை. பட் ஆனால் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்எஸ்ஜி இந்த சீசனில் நல்லா விளையாடலை, அதுதான் முக்கியம். நமக்கு இப்போ கரண்ட்டாக யாருங்க சீசனில் சூப்பராக விளையாடிட்டு இருக்கிறான், யாருங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் பாட்டே கிளம்பி சும்மா பக்காவாக போய்கிட்டு இருக்கிறா, அதை தான் பேசணும் நம்ம, இல்லைங்களா? இன்றைக்கி எல்எஸ்ஜி பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்லேயே கடைசியில் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்சை ஜெயிச்சு அவங்க 6லேருந்து 8க்கு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு 10க்கு 10 எடுத்து தூக்கி போட்டான் பாரு, டேபிளில் 10 அப்படின்னு சொல்லி இன்றைக்கி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துட்டு 10ஆம் இடத்துல உட்காந்துட்டு பல்ல காட்டிக்கு இருக்குது. 11 மேட்ச்சில் 3 மேட்சை மட்டுமே ஜெயிச்சு 8 மேட்சை தோற்று 6 பாயிண்ட்டோட என்னடா அது என்ன அது அப்படின்னு அவங்க ஓனர் கூப்பிட்டு கேட்குற மாதிரி இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல இருக்குதுங்கிறத வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் திடீர்னு நம்மளை அப்செட் பண்ணிடக்கூடாது, அதையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நம்ம டாப் 4க்கு போக முடியுமா அப்படின்ற கேள்வியில் முதல் பதில் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஏன் எப்படி முக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நிமிஷம் தான் வந்துட்டேன். ஸோ முதல் பதில் நமக்கு கிடச்சிருச்சு. 14 பாயிண்ட் போகிறதுக்கு அட்லீஸ்ட் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த 14 வச்சுட்டு ஒருவேளை அடுத்த 2 மேட்ச் நம்ம தோத்துட்டோம்னா கண்ணு நம்ம கண்டிப்பாக பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதரா கண்ணு அப்படின்றத நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 2 டீம் 16 பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி 14ல் இருக்கிறாங்க. நம்ம 14ல் போய் வண்டியை நிறுத்திட்டு கட்டையாக போட கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸும் சூப்பர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடும் 2 பேரும் சேர்ந்து நம்மளுக்கு ஸ்மாக் அடிச்சு கிளம்பி போட்டு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க, ரைட்டுங்களா? ஏன்னா பாக்கி இருக்கிற 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும் பஞ்சாப் கிங்ஸ் 15 பாயிண்ட் போயிடுவாங்க. எஸ்ஆர்ஹெச் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும் 16 பாயிண்ட் போயிடுவாங்க. அப்புறம் நம்ம டாட்டா பை பை சொல்லிட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். இது பத்தாதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆருக்கு வேறு வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவங்களும் நம்மளை போல் வந்துட்டு சேம் 11 மேட்ச் 6 wins 5 loss அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களையும் தாண்டி நம்ம போகணுங்கிறதும் இருக்குது. ஸோ இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் இந்த 6 டீமில் எந்த 4 டீம் உள்ளே போகும், எந்த 2 டீமுக்கு வாய்ப்புகள் கம்மிங்கிறதா இங்கே ஆக்சுவலாக கேள்வியே. இப்போ அதில் பஞ்சாப் இடம் பிடிச்சிருக்குங்கிறது தான் வந்து வருத்தத்திற்குரிய விஷயம். ஏன் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஏன்னா கடந்த 5 மேட்சை வரிசையாக அவங்க தோற்றுருக்குறாங்க. கரெக்டாக இன்னும் சொல்லணும் தெளிவாக அப்படின்னா, அவங்க இந்த டோர்னமெண்ட்லேயே தோற்று மொத்தம் 5 மேட்ச் தான். அந்த 5மே கடந்த 5 மேட்ச் தான். என்னையா சொல்கிற அப்படின்னா, ஆமாம், மொதல் 12 மேட்ச்சில் மொதல் 7 மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தோக்கவே இல்லைங்க. 6 விக்ட்ரி 1 நோ லாஸ். ஐ மீன் அது விஷயம் என்னது, ஒரு இது ட்ரா மேட்ச். அப்புறம் பாக்கி அதுக்கப்புறம் வந்து 5 மேட்சுமே அடி. இந்த நிலைமையில் பஞ்சாப் கிங்ஸு ஒரு வேளை வெளியே போகிறதுக்கான முதல் டீமாகவும் கூட இருக்கலாம் இந்த 6 டீமில். அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்ஆர் ஆரம்பத்தில் வந்து சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் கீழே வந்து இறங்கிட்டாங்க. இன்றைக்கி 6வது இடத்துல பிடிச்சிருக்காங்க. 6 இடம் இருக்கிற இடமும் 6, நீ அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி இப்போ பல பேர் சொல்லியிருக்காங்க. என்னடா இது அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் 6 புலம்பிக்கிருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம், நீ புலம்பி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது தம்பி, ஒழுங்காக விளையாடி இருக்கணும். சீசன் ஆரம்பத்தில் நல்லா விளையாடினா அதுக்கப்புறம் ஒழுங்காக விளையாடாமல் போயிட்டு இப்போ வந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி 6 நிலைமை இருக்குது. ஸோ இந்த 2 டீம் வெளியே போயிடுச்சுன்னா டாப் 4ல் ஆர்சிபி, ஜிடி, எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே, இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச கணக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் 3ல் இருக்கிறவங்களுக்குலாம் ஆளுக்கு 2 மேட்ச் தான் பாக்கி இருக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அதில் ஆர்சிபி இப்போ கடந்த 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் கூட எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 மேட்ச்சில் 2 மேட்ச் தோற்று போய்க்கிறாங்க. நோட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அந்த வகையிலலாம் பார்க்கும்போது இவங்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருக்குது. சம்மந்தமே நம்ம இந்த ஜிடி வேறு குறுக்க வந்த அந்த கௌஷிக் மாதிரி வந்து எல்லாரையும் தோக்கடிச்சு லாஸ்ட் 5 மேட்சஸ் பேக் டு பேக் ஜெயிச்சு மேலே போய்க்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மத்தியில் சிஎஸ்கே வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா டெஃபினெட்லி எப்படி எல்எஸ்ஜி அப்படின்ற ஒரு கீழே இருக்கிற டீமாக கூட நம்ம ஆட போடுறோமோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு அடுத்த மிச்சக்கிற 2 மேட்ச்சில் வந்துட்டு ஒன்று எஸ்ஆர்ஹெச், இன்னொன்று ஜிடி, 2 டீமே டாப்பில் இருக்கிறாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி அங்கே தான் ட்விஸ்ட்டு. சரி, எஸ்ஆர்ஹெச்சோட என்னடா பண்ண போகிறீங்க நீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஹோம் கிரவுண்டில் ஆட போகிறோம், ஜெயிச்சிருவோம்ல அப்படின்னு சிஎஸ்கே வேணால் சொல்லலாம்.
ஜெயிச்சா சந்தோஷம். சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டில் மேட்ச். ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவே மேட்ச். ஏன்னா வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் போய் விளாட போகிறோம். அதில் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோங்கிறதுலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் அடுத்த 2 மேட்ச் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நேராக நம்ம எல்எஸ்ஜியோட ஜெயிச்சோமா 14 பாயிண்ட்டுக்கு போனோமா சூப்பர். அடுத்து வந்து ஹோம் கிரவுண்டில் வச்சு நம்மளுடைய இவையில் அடித்தோமா, நம்ம ஹோம் கிரவுண்ட்லேயே உட்காந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாடை 16 பாயிண்ட் ஓகே அப்படின்னு சேஃப் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த 18 பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் தேட ஆரம்பிக்கணும் லாஸ்ட் மேட்ச்சில் ஜிடிக்கு. பட் அதுக்கு தேவை ஃபர்ஸ்ட் இந்த 2 மேட்சுடைய வெற்றி. எல்எஸ்ஜி வெற்றி ரொம்ப 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 முக்கியம் நமக்கு இப்போ இருக்கிற நிலைமையில். அடுத்ததாக நடக்க போகிற மேட்சுங்கிறது வந்து ஓரளவுக்கு அதுவும் முக்கியம் தான், சன்ரைஸ் ஹைதராபாத்தை ஜெயிச்சோம்னா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரோட் மேப் டு பிளே ஆஃப்ஸ். இது நடக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பர் வீடியோ நான் வந்து பார்க்குறேன். கலர் கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.